மீனராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதம் உங்களுக்கு வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அன்வான்டாக அடுத்தவங்க கிட்ட வாயை கொடுத்து வம்பு இழுக்காதீங்க. இன்னும் சொல்லப்போனால் சில தைரியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில தைரியமான முடிவுகள் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்படுறதுனால அனாவசியமாக யாருக்கிட்டையும் வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூட இருக்கிறவங்ககிட்டலாம் வம்பு பேசிகிட்டு இருக்கீங்க, அடுத்தவங்களை குதர்க்கம் பேசி தப்பு கண்டுபிடிக்கிறீங்க, குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க. அடுத்தவங்களுடைய மனசை யோசிக்கிறது கிடையாது, அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறது கிடையாது. என்னுடைய வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாததுனால உங்களுக்கு உறவுகள் வகையில் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுடன் பிஸ்னஸ் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பட்டும் படாமலும் இருப்பது நல்லது. நீங்கள் பேசினாலே கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1, 2, 3, 4, 5, 7, 8, 9, 12, 13, 14, 20, 21, 22, 23, 24, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்ற நாட்கள். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு எதிர்ப்புகளையும் பண வருமானத்தையும் தரக்கூடிய நாட்கள்னால் சந்திராஷ்டம நாட்கள். அது என்ன சார், எதிர்ப்புகளையும் பண வருமானத்தையும்னா 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது குருவின் பார்வையில் சந்திரன் வந்துடுவார். ஸோ கஜகேசரி யோகம் ஏற்படும். எதிரிகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழியில் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14ஆம் தேதி இரவு 9:41 முதல் டிசம்பர் 17ஆம் தேதி காலை 10:26 வரைக்கும் 10:26 AM on 17th December இது வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சம்பந்தமாக மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவன் தான் பிரச்சனை பண்ணுவான். ஏன்னா 7ஆம் வீட்டதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு இந்த மாதம். 15ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் இடம், 15ஆம் தேதியிலேருந்து 10ஆம் இடம். ஸோ வேலை சார்ந்த விஷயங்களில் கூட இருக்கிறவன் யாரையும் நம்பாதீங்க. அதே சமயம் நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால், அதாவது இந்த மீன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் விட்டேத்தித்தனமாக இருக்கணும். அவர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அவரை சமாளித்து அவரை வழிக்கு கொண்டு வரதுக்கு பார்க்கணுமே தவிர நீங்கள் இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை நொட்டை பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாய் சனியின் பார்வையில் வர்றதுனால ஈகோ கிளாஷ் நிறையா இருக்குங்க. குடும்பத்தில் வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தந்தை வழியிலும் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் மேலதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்கள் அல்லது எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார். படிக்கின்ற குழந்தைகள் நட்பு வட்டத்தில் குழப்பத்தை சந்திப்பார்கள். நட்பு விஷயத்தில் யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாது. நல்லவனை கெட்டவன் நம்புவீங்க, கெட்டவனை நல்லவன் நம்புவீங்க. இதனால் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் தான் அடுத்தவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அவங்கெல்லாம் உங்களை ஓகே இவர் இப்படி தான் அப்படின்ட்டு இப்போதைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் விலகி இருப்பாங்க. நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பார்ட்னர்ஸ் கூட ஒத்துமைத்தன்மை ஏற்படுத்திக்கிறது நல்லது. அவங்க ஒத்துமையாக இருக்காங்க, நீங்கள் தான் உங்களுடைய பிடிவாத குணத்தையும் பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலையும், நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறேன், நீ என்ன எனக்கு பண்ணுறது, நான் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுக்கு அபவாத பெயரையும் உங்களுக்கு அவமரியாதையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். குடும்ப தலைவிகள், ஆண்கள், பெண்கள், வியாபாரிகள் எல்லாருக்குமே இந்த மாதம் செலவுகள் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா
விஷம் சார்ந்த அல்லது இன்ஃபெக்ஷன், அதாவது உடம்புல அலர்ஜி சார்ந்த விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயிருக்கு பயமே கிடையாதுங்க. ஏன்னா உயிர் வந்து 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உயிர் பயமே கிடையாது. ஆனாலும் செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மனை மாற்றம் உங்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான உகந்த நாட்களாக உகந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை புதிய வீட்டுக்கு வாடகைக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அலுவலக ரீதியாக நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர், ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறேன், புரோக்கராக இருக்கேன், இல்லை வந்து ஜல்லி பிஸ்னஸ் பண்ணுறேன், அதாவது நிலம் சார்ந்த மண் ரிலேட்டட் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படும். நீங்கள் விவசாயம் பார்க்கக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு விவசாயத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த முதலீடு உங்களுக்கு வளர்ச்சியை தரும். ஆனால் அதே சமயம் முன்கோபத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் போட்ட முதலீடு உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது. இப்போ வந்து முதலீடாக தான் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதனால் பதட்டம் அடைவீர்கள். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த, மீன ராசியில் பிறந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க போல் கேம்பிளிங் பண்ணுறவங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கி விற்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், பிட்காயின் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். காரணம் என்னென்னா, உங்களுடைய பண முடக்கம் ஏற்படுகின்ற சூழ்நிலை காரணமாக வருமானத்தில் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் குறை இல்லை, ஒரு தொய்வு இருக்கும். அந்த தொய்வை சரி செய்வதற்கு முயற்சி எடுத்தால் இழுபறி நிலைமை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பதட்டம் அடைவீர்கள். யாருக்கிட்ட கற்றுவீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டையும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுடனும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உங்ககிட்ட வரமாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு உங்களை கண்டா பயம், அதனால் வரமாட்டாங்க. எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை இருக்கிறதுனால நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இரவு நேரங்களில் எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தால் நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். அதே சமயம் தெரியாத நபர்களுடன் பழகுவதை தவிர்ப்பது நல்லது, எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருஷ கடைசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா கையில் எக்ஸஸ் அமௌண்ட் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வெளியூருக்கு போனீங்கன்னா சில சமயம் பணப்பற்றாக்குறையின் காரணமாக சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தில் மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு பார்த்தேன்னா, திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர், திருவானைக்காவலில் இருக்கக்கூடிய, திருச்சிக்கு பக்கத்தில் திருவானைக்காவல்னு இருக்குது, அங்கு இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர், அது வந்து பஞ்சபூத ஸ்தலம். அதே மாதிரி வேலூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர், அதாவது நீர் சார்ந்த இடங்கள், இது ரெண்டுமே நீர். அதுவும் திருவானைக்காவலில் பார்த்தீங்கன்னா அந்த மூலவருக்கு கீழே வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜலகண்டேஸ்வரர் இடமும் வேலூரில் இருக்குது. அந்த 2 கோயில்களில் ஏதாவது ஒன்று கோயிலுக்கு போயிட்டு அந்த சர்வேஸ்வரனை பிரார்த்தித்து வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மையற்ற சூழ்நிலை ஏற்பட்டு நிலம் சார்ந்த லாபம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு உடன்பிறப்புகள் மட்டுமல்லாமல் உறவுகள் வகையில் அவச்சொல் ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த சர்வேஸ்வரனின் அருள் துணையிருந்து காப்பாற்றும். இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையே. அதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள், நற்பலன்கள் இரட்டிப்பாகவும் சங்கடமான பலன்கள் குறைவான பலன்களாகவும் அமைவதற்காக அந்த பரிகாரங்களை செய்து வாருங்கள். அந்தந்த கோயிலை பற்றி தான் சொல்லியிருக்கோம். கோயிலுக்கு போங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். பரிகாரம்னா உடனே வந்து எள்ளு விளக்கேற்றுறது, எலுமிச்சம்பழம் மாலை போடுறது, எலுமிச்சம்பழத்தை பிதுக்கி பின்பக்கமாக விளக்கேற்றுறது, அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். அதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படாத சம்பிரதாயங்கள், அதெல்லாம் வந்து நடுவில் ஏற்படுத்தப்பட்ட சம்பிரதாயங்கள். அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இந்த பரிகாரங்களை இந்த கோயில்களுக்கு, ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கோயில், ஒரு தெய்வத்தை சொல்லி அந்த கோயிலை சொல்லியிருப்போம். முடிஞ்சவங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போங்க. சப்போஸ் நான் வந்து ஒரு கோயிலுக்கு சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் அந்த ஊரில் இல்லை, வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க, அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கீங்க, அவுட் சைட் தமிழ்நாடு இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய சன்னிதானத்தை சென்று
அடைந்து அங்கே பிரார்த்தனை பண்ணுங்கோ. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.